அதாவது தம் அடிச்சு அடிச்சு ஆமா பீடி குடிச்சு குடிச்சு ஆமா கஞ்சா அடிச்சு அடிச்சு சுருட்டு குடிச்சு குடிச்சு நுரையீரலெல்லாம் குட்டிச்சவரா போச்சு அப்படின்றவங்களுக்கு இது பயன்படும். அருமையா வேலை செய்யும். இந்த பூ அப்படி பறிச்சிட்டீங்களா? இந்த பூ பறிச்சு எடுத்துட்டு பால் வந்து பாருங்க. இந்த பால் கண்ணிலையோ மற்ற எங்கேயும் படக்கூடாது. கையில பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையை வாஷ் பண்ணிடணும். கண்ணெல்லாம் படக்கூடாது பாருங்க. இப்படி எடுத்துட்டு இந்த மேல வர அந்த இதழை வந்து இப்படி எடுத்துடணும். அடுத்து இது மேல மூக்குத்தி மாதிரி ஒரு இது வருது பாருங்க, மகரந்தம். இதை இப்படி பறிச்சு எடுத்துடணும். இதை பாருங்க. இதை தான் வந்து நம்ம டைரெக்டா பச்சையாவே சாப்பிடலாம். போய் சாப்பிடலாமா? சாப்பிடலாம் பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த மருந்தை உள்ளுக்கு சாப்பிடும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்து ரத்தத்துல இருந்து பிரிச்சு எடுக்கப்பட்டு அந்த வெரிகோஸ் வெயின் பூர்ணமா குணமாயிடும். அதுக்கு ரொம்ப முக்கியமான மூலிகை இந்த எருக்க மூலிகை. எருக்க மூலிகையே தெரியாமல் யாரும் பயன்படுத்தக்கூடாது. இது எப்படி பயன்படுத்தணும்னு இது நிறைய விஷயம் இருக்கு. நிறைய பேர் இந்த பூக்களை வந்து அப்படியே சாப்பிட சொல்றாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அப்படியே சாப்பிட்டோம்னா வயிறுல புண்ணாகிடும். சில பேர் நின்ன இடத்துல நின்றுட்டு வேலை செய்வாங்க. அதாவது மாஸ்டருங்க இது போன்ற ஒரே இடத்துல நிக்கிறவங்க நின்றுட்டே வேலை செய்வாங்க. அவர் செய்யும்போது அந்த காலில் ரத்த ஓட்டம் போகாம அப்படியே தேங்கும். காலை அசைவெட்டு கெடுக்குதுல்ல, அப்போ தேங்கும் போது அது அப்படியே அந்த நரம்புல நின்று அப்படியே சுருட்ட ஆரம்பிச்சிடும். அதான் வெரிகோஸ் வெயின் சொல்றது. ஐயா வணக்கம். வணக்கம் சார். ஐயா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆமா மூட்டைக்கு கீழே வெரிகோஸ் வெயின் அதிகமா இருக்கு. ஆமா. ஒரு சிலருக்குலாம் அந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிறது தூங்கிட்டே இருப்பாங்களாம். அது அந்த நரம்பு பெஸ்ட் ஆகி அத ரத்தம் வர்றது கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஃபீலிங்கே இல்லாம உணர்வற்று இருக்குன்னு சொல்றாங்க. வெரிகோஸ் வெயின் வர்றவங்க அந்த வலி இருக்குல்ல, அது வெளியே சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வலி இருக்கும். இந்த வெரிகோஸ் வெயினுக்கு சித்த மருத்துவத்துல நம்ம முன்னோர்கள் என்ன மாதிரியான மூலிகை சொன்னாங்க, அது எப்படி பயன்படுத்தினாக்க மெல்ல மெல்ல சரியாகும்? ஆமா சார். இது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரிகோஸ் வெயினுக்கு ஒரு சிறந்த மூலிகைன்னு சொன்னா இந்த எருக்க மூலிகை தான். எருக்கன் வெள்ளை எருக்கனா இருந்தாலும் பரவாயில்ல, இது இந்த மாதிரி பிளாக் சாதா எருக்கனா இருந்தாலும் பரவாயில்ல. வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் உடல்ல கெட்ட கொழுப்பு தேங்குவது. சில பேர் நின்ன இடத்துல நின்றுட்டு வேலை செய்வாங்க. அதாவது மாஸ்டருங்க இது போன்ற ஒரே இடத்துல நிக்கிறவங்க நின்றுட்டே வேலை செய்வாங்க. இந்த பார்ல நிக்கிறவங்க இவங்க எல்லாம் வந்து ஒரே இடத்துல நின்றுட்டு ஒரு 5 ஹவர் 10 ஹவர் கூட ஒரு 8 ஹவர் கூட நிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மிஷின் கிட்ட சில பேர் நின்று வேலை செய்வாங்க. அவர் செய்யும் போது அந்த காலில் ரத்த ஓட்டம் போகாம அப்படியே தேங்கும். காலை அசைவெட்டு கெடுக்குதுல்ல, அப்போ தேங்கும் போது அது அப்படியே அந்த நரம்புல நின்று அப்படியே சுருட்ட ஆரம்பிச்சிடும். அதான் வெரிகோஸ் வெயின் சொல்றது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு லிக்விட் இருக்கும், ஒரு எண்ணெய், நம்ம விளக்கெண்ணெய் மாதிரி குழன்னு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதை வந்து அலோபதியில டாக்டருங்க என்ன செய்வாங்க, ஆப்ரேஷன் பண்ணி அந்த நரம்புல அதுல இருக்குது அந்த இதெல்லாம் வலிச்சு எடுத்துருவாங்க. அறுவை சிகிச்சையில அது செய்வாங்க. நாம சித்தாவில் வந்து இதை என்ன பண்ணோம்னு கேட்டா, அதுக்கு சிறந்த மருந்து இந்த வெள்ளை இருக்குதான். இந்த வெள்ளை இருக்கை இந்த பூவை இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இது வந்து ஒரு 100 கிராம்னு வச்சுங்க. இந்த பூ அளவு நல்ல பெருங்காயம், பால் பெருங்காயம் வந்து ஒரு 50 கிராம். இந்த பூவை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். பால் பெருங்காயத்தை வந்து லேசா நெய் போட்டு அதுல அந்த பெருங்காயத்தை கட் பண்ணி போட்டு பொரிச்சிடணும். ஒரு கடாயில வானல்ல போட்டு பொரிச்சிட்டு எடுத்து வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். பெருங்காயம் பவுடர் ஆயிடும். அந்த 50 கிராம் பவுடரும் இந்த 100 கிராம் எருக்கிலை பூவினுடைய பொடியும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு காலை மாலை வெந்நீரில் சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த வெரிகோஸ் வெயின் கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்து அந்த லிக்விட் பூரா நகர்ந்துரும். அதுக்கு அங்கிருந்து மேல அது நகரத்துக்கு மேல ஒரு 10 இருக்குது. இந்த புத்து மண் இருக்குல்ல பூமியில, இந்த பாம்பு புத்தெல்லாம் வரும்ல, கரையான் புற்று, அதை எடுத்துட்டு வந்து நல்லா அந்த மண்ணை குத்தி சலிச்சு எடுத்துக்கிட்டு பவுடர் ஆக்கிடணும். பவுடர் ஆக்கிட்டு அதில் தண்ணி போட்டு, பச்சை தண்ணியை போட்டு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பண்ணிடணும். பண்ணிட்டு அந்த காலில் நல்லா இப்போ இங்கே இருக்குதுன்னு வச்சுங்க, அப்படியே பூசி விடலாம். அப்படியே நல்லா பூசி விட்டு ஒரு 1/2 hour பூசும்பொழுது கொஞ்சம் லேசாக அதை அழுத்தி அப்படியே விட்டு அப்படியே நல்லா பூசி விட்டோம்னா அங்கேருந்து அது கரைய ஆரம்பிச்சிடும். இந்த மருந்தை உள்ளுக்கு சாப்பிடும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்து ரத்தத்துல இருந்து பிரிச்சு எடுக்கப்பட்டு அந்த வெரிகோஸ் வெயின் பூர்ணமா குணமாயிடும். அதுக்கு ரொம்ப முக்கியமான மூலிகை இந்த எருக்க மூலிகை. எருக்க மூலிகையே தெரியாமல் யாரும் பயன்படுத்தக்கூடாது. இது எப்படி பயன்படுத்தணும்னு இது நிறைய விஷயம் இருக்கு. நிறைய பேர் இந்த பூக்களை வந்து அப்படியே சாப்பிட சொல்றாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அப்படியே சாப்பிட்டோம்னா வயிறுல புண்ணாகிடும்.
இதுக்கு ஒரு சின்ன பக்குவம் இருக்குது. ஏன்னா இந்த பால் இருக்குல்ல, அது ஆசிட் தன்மை. இந்த பால் கொஞ்சம் காரத்தன்மையினால வயிறு புண்ணாக்கிடும். எளிய பாலோ டைரக்டா பயன்படுத்தக்கூடாது. இது பயன்படுத்துக்கு ஒரு அருமையான எளிமையான முறை சொல்றேன், கேளுங்க. இந்த பாருங்க, இந்த பூவை இந்த பூ இப்படி பறிச்சிட்டீங்களா? இந்த பூ பறிச்சு எடுத்துட்டு பால் வந்து பாருங்க. இந்த பால் கண்ணிலையோ மற்ற எங்கேயும் படக்கூடாது. கையில பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கையை வாஷ் பண்ணிடணும். கண்ணெல்லாம் படக்கூடாது. பாருங்க, இப்படி எடுத்துட்டு இந்த மேல வர அந்த இதழை இப்படி எடுத்துடணும். நல்லா பாருங்க, இந்த இதழை இப்படி கட் பண்ணி எடுத்து போட்டுடணும். அடுத்து இது மேல மூக்குத்தி மாதிரி ஒரு இது வருது பாருங்க, மகரந்தம். இதை இப்படி பறிச்சு எடுத்துடணும். இதை பாருங்க, இதை இப்படி பறிச்சு எடுத்து போட்டுடணும். இப்ப நீங்க பாக்குறது அந்த உள்ள இருக்கிற மொக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இது ஒரு 3 இருக்கா, இது ஒரு 2 இருக்கு பாருங்க, விநாயகர் தும்பி மாதிரி. இதைத்தான் நம்ம டைரக்டா பச்சையாவே சாப்பிடலாம். போய் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. என்னங்க அப்படி சுவைச்சு சாப்பிடுறீங்க? எருக்குனாவே ரொம்ப பயப்படுவாங்களே. ஆமா, இந்த விஷம்தான். அதான் இந்த மாதிரி பக்குவமா சாப்பிடலாம். அது பச்சரிசி மாவு மாதிரி இருக்குது சாப்பிடும்போது. ஓ, பச்சரிசி மாதிரி தான் இருக்கு. ஆமா, சூப்பர். சாப்பிடலாம். எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி முழு பூவை எடுத்து சாப்பிடக்கூடாது. முழு பூவை எடுத்து சாப்பிட, இந்த மொட்டும் சாப்பிடக்கூடாது. இந்த மொட்டை எடுத்து இப்படியே எடுத்து சாப்பிட்டுறோம்னு சாப்பிடுறது. ஏன்னா அந்த பால் இருக்குல்ல, காரத்தன்மையால வயிறு வாய் புண்ணாகும். இதை அப்படியே டைரக்டா சாப்பிடக்கூடாது. மறுபடியும் இன்னொரு முறை எடுத்து காட்டுறேன் பாருங்க. பாருங்க, பூ பால் வருதா? மனுஷன் ஆசையா சாப்பிடணுன்றத வீடியோல வச்சு செய்வார் போல இருக்குது. ஆமா, பாருங்க, இது எடுத்தும் போது இப்படி அதை பிரிச்சு எடுத்துறீங்க. இதை கீழே போட்டுறீங்களா? ஆமா. இந்த மேல ஒரு மூக்குத்தி மாதிரி வருதா? ஆமா, அந்த திருகாணி மாதிரி. அப்புறம் அதை இப்படி எடுத்துடணும். பாத்தீங்களா? இப்ப இதுதான் நம்ம சாப்பிடுறது. இந்த 10 பூ 15 பூ சாப்பிடலாம். திடீர்னு மூச்சு வாங்குறது, திடீர்னு மூச்சு அடைக்குது, சளி ஒரு மாதிரி இது பண்ணுது. ஆமா. இப்போ ஒரு கேள்விங்கய்யா, அதாவது எருக்க மொட்டுல நம்முடைய முன்னோர்கள் முதற்கொண்டு இது நாள் வரையும் ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனைக்கு, நுரையீரல் பிரச்சனைக்கு, சளி பிரச்சனைக்கு ஒரு மாத்திரை தயாரிக்கிறாங்க. அதுக்கு பேரு நாட்டு மருந்துகள்ல முதற்கொண்டு, அதுக்கப்புறம் சித்தா கிளினிக்ல மேக்சிமம் பாத்தீங்கன்னா சித்தா கிளினிக் தான் கிடைக்கும். சுவாச குடாரி மாத்திரைன்னு கிடைக்குது. அது இதுல தான் தயாரிக்கிறாங்களா? இதுல தான் தயார் பண்றாங்க. சரி சரி. இது இப்ப இந்த எச்ச முழுங்கினா ஒண்ணாகாதா? ஒண்ணாகாது. பாருங்க, முழுங்குறாங்க, ஒண்ணாகாது. திடீர்னு கைனி காட்டு பக்கம் போறோம், மூச்சு வாங்குது, இல்ல பாம்பு ஒண்ணு கடிச்சிச்சுன்னு வச்சுங்க. இந்த மாதிரி இந்த சாப்பிட்ட மாதிரி இந்த மக்கள் எடுத்து ஒரு 20 கடற்கன்னு மின்னு சாப்பிட்டீங்கன்னா, நீங்க வீட்டுல வெளியில கைனில இருந்து வெளியே போற வரையும், போயிட்டு டாக்டரை பாக்குற வரையும், இல்ல நாட்டு வைத்தியரை பாக்குற வரைக்கும் உங்க உடம்பு தாங்கிக்கும். பாம்பு கடிச்சிட்டா இது ஒரு முதல் உதவி. ஆனா இப்ப எருக்கும் பூவை இப்படிதான் சாப்பிடணும். இப்படிதான் சாப்பிடணும். இப்ப இந்த சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு எப்படி இது பயன்படுத்தணும்? மேல கூட சேர்த்து. ஆமா, இதை இந்த மாதிரி எடுத்து நல்லா காய வச்சிடணும். இந்த மாதிரி பிரிச்சு எடுத்து, நான் காட்டின மாதிரி இது பாருங்க, எடுத்து இந்த மாதிரி எடுத்து நல்லா காய வச்சிடணும். இது மாதிரி இந்த மாதிரி முக்கம் எடுத்து ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ எடுத்து காய வச்சிடணும். 1/2 கிலோ காய வச்சிங்கன்னு வச்சுங்க. வச்சுட்டு இதுல ஒரு 50 கிராம் மிளகு பவுடர் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இதை பால்ல ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு பாலை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு வடிகட்டி யாரு ஒன்னாலும் சாப்பிடலாம். 10 வயசு பிள்ளைக்கு மேல பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். சாப்பிட்டு கொண்டு வரும்போது சளி சார்ந்த பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, மூச்சு வாங்குறது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இப்ப இந்த நிகோடின் உள்ள புகையினால ஏற்படுகிறது, ஆல்கஹால்ல ஏற்படுகின்ற அந்த இதெல்லாம் எடுத்துரும் நுரையில இருக்கிறது. அதாவது தம் அடிச்சு பீடி குடிச்சு கஞ்சா அடிச்சு சுருட்டு குடிச்சு நுரையீரலாம் குட்டிச்சவரா போச்சு அப்படின்றவங்களுக்கு இது பயன்படும். அருமையா வேலை செய்யும். பெருமா உடம்புல அலர்ஜி, அரிப்பு, விஷக்கடியினால், பழைய விஷக்கடி, அந்த உள்ள இருக்கிற சில பூச்சிக்கடி, இதெல்லாம் நாள்பட்ட விஷங்கள் ஏதாவது தங்கி அலர்ஜி வந்தா கூட சரி, இந்த பூ அந்த எல்லாத்தையும் விஷம் முறிவுது. ஐயா, பூன்னு காமிச்சுங்கிற சாப்பிடுங்க, அதுவும் சாப்பிடுங்க ஐயா. பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு மாமனிதர். அதனாலதான் அவருக்கு பேரு மூலிகை அரசன் வச்சிருக்காங்க. ஐயா, இது மாதிரியான விஷமூலிகையும் அந்த நஞ்சை முறிச்சு சாப்பிடக்கூடிய தன்மையும் நுட்பமும் நம்முடைய தமிழரிடையே இருந்தது. எல்லாம் நம்மளுடைய சித்தர்களிடையும், நம்ம தமிழர்களிடையும், நம்மளுடைய முன்னோர்களிடையும் இருந்தது. அவர்கள் ஓலைச்சுவடியில் எழுதி, அதுக்கப்புறம் வந்தவங்க அதை புத்தகங்களா எழுதி, அதுக்கப்புறம் பல்நெடுங்காலமா பல வைத்தியர்கள் செஞ்சு, நம்ம முன்னோர்களான தாத்தா, பாட்டன், அப்பா அவங்க எல்லாம் செஞ்சு, அதை நாம செஞ்சு பல பேருக்கு கொடுத்து, பல குருமார்கள் எவ்வளவு பேர் அந்த காலத்துல பூரா இதை நம்பிதான் வாழ்ந்தாங்க. இப்போ நம்ம அலோபதி டாக்டருங்க வந்துட்டாங்க, நிறைய பண்றோம். இருந்தாலும் அந்த காலத்துல இந்த சித்த வைத்தியம் தான் நமக்கெல்லாம் கை கொடுத்தது. இது போன்ற அற்புதமான மூலிகை வச்சுதான் அந்த காலத்துல ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம். அதனால நம்ம ஒவ்வொன்னா இனி நம்ம இந்த மூலிகை ஃபாலோ பண்ணுவோம். என்ன நண்பர்களே, ரொம்ப அற்புதமான மூலிகை. அதாவது இவ்வளவு நாளா
இந்த எருக்கம் சரி, வெள்ளை எருக்கன் பூ மிக சிறப்பாக வேலை செய்யும். அது இல்லைனாக்க இந்த நார்மல் எருக்கம் எடுத்துக்கலாம். இந்த எருக்கம் பூ எவ்வளோ நாள் விஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த விஷத்தை எப்படி முறிச்சு எளிமையாக சாப்பிட்றதுன்னு சொல்லி காமிச்சிருக்காரு. கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க. அதுவும் மருத்துவரோட ஆலோசனைப்படி. ஐயா சொல்லியிருக்காரு, தெரியாமல் பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. காதில் மூக்கில் கண்ணில் படும்போது அது பார்வையை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் கொண்டு போயிடும். அந்த அளவுக்கு இது விஷத்தன்மையும் இருக்கு. இதையும் நீங்க பார்த்துக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். மீண்டும் மேலும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.